ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கிறேங்க வீடியோஸ். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, ஏதாவது அவசியமாக இருந்ததுன்னா போய் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. முருங்கைக்கீரை வாங்குகிறோம், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் சமைக்கிறதும் இல்லை. இப்போ பாருங்கள், நைட்டு வாங்கிட்டு வந்த முருங்கைக்கீரைங்க. ஈவினிங் வாங்கிட்டு வந்தேன், வரும்போது நைட் ஆகிடுச்சு. அப்படியே கவரில் வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்கும் பொழுது நிறைய இலைகள் கவரில் உதிர்ந்து கிடந்தது. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாமே, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு வீடியோ எடுத்துட்டேங்க. பாருங்கள், இப்போ ட்ரேயில் வைக்கும் லேசாக குலுக்கி எடுக்கும் பொழுதே, அதை ஷேக் பண்ணும் பொழுதே பார்த்திங்கன்னா அவ்வளோ இலைகள் விழுந்துருச்சு. இதிலேருந்து மஞ்சள் நிறமான இலைகள், கருப்பு நிறமான இலைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாக இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இன்னொரு மெத்தட், நீங்கள் வாங்கிட்டு வந்த இலைகளை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா சுற்றி ஒரு 5 to 6 hours இப்படியே விட்டுருங்க. நம்ம சாயந்தரம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நைட் வரைக்கும் விட்டுருங்க. இல்லைன்னா நைட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க, காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு 5 to 6 மணி நேரம் கழித்து லேசாக எடுத்து அதோட காம்பு பகுதியை மட்டும் லேசாக வச்சுட்டு இது லேசாக உதிர்த்து விட்டோம் அப்படின்னா பாருங்கள், இலைகள் எல்லாமே அருமையாக விழுந்துடுச்சு. ஏதோ 1-2 காம்புகள் மட்டும் இருக்கும், மெலிசாக இருக்கிற காம்புகள் மட்டும் இருக்கும். இதிலிருந்து நம்ம பழுப்பு நிறமான இலைகள், காய்ந்து போன இலைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒருவேளை தண்ணி லேசாக இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இன்னொரு ஐடியா பார்த்திங்கன்னா, நம்ம குட்டீஸ்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட். நம்ம கேரட்டெல்லாம் துருவுறோம் இல்லைங்களா, அந்த துருவியில் இந்த மாதிரி வச்சு லேசாக இழுத்து விட்டோம்னா இலைகள் மட்டுமே நல்லா தனியாக அருமையாக வந்துடும். இதே மாதிரி நான் கொத்தமல்லி தழை, புதினா தழையெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். குட்டீஸ்க்கு கொடுத்தா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி கொடுத்தா அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு நம்ம லீவ்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 1-2 காம்புகள் இருந்ததுன்னா நம்ம கையாலேயே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போவும் 1-2 காம்புகள் சின்ன சின்னது இருந்திருக்கும், ஏன்னா நம்ம இலைகள் அப்படியே உதிர்த்துட்டோம் இல்லைங்களா. அதனால் இப்போ இலைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் ஒரு சில சின்ன சின்ன காம்புகள் அதில் இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் லேசாக உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம். நம்ம கழுவுறதுனால உப்பு சேர்த்து கழுவிக்கிறேன் நான். இப்போ இந்த தண்ணியில் இந்த இலைகளை எல்லாத்தையும் போட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முருங்கை இலையில் தண்ணி ஒட்டவே ஒட்டாது, தாமரை இலைகள் மாதிரி. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து போடும்போது நீங்கள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா குச்சிகளெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிக்கலாங்க. ஏன்னா இலைகளுக்கு அடியில் தான் ஒரு சில பூச்சிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு கழுகும் பொழுது அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து கழுவிக்கலாம். ஏன்னா சும்மா தண்ணியில் போட்டால் தண்ணி ஒட்டாது, அதனால தான். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலால் இருந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்து பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வைக்கிறேன் நான். பிழிஞ்சினா அந்த தண்ணியை வடிய வைக்கிறதுக்காக தான் பிழிஞ்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு அடியில் அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது சின்ன சின்ன பீசஸ், ஏன்னா நம்ம அப்படியே உதிர்த்து எடுத்துட்டோம் இல்லைங்களா, தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணாமல். அதனால் நிறைய சின்ன சின்ன குச்சி குச்சியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம பல்லில் படும், கடிக்க முடியாது, சக்கை மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குச்சிகள் அடியில் நின்றுருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2-3 தடவை வரைக்கும் கழுவிக்கலாம். முருங்கை இலை கழுவும் பொழுது இதில் மண் இருக்காது,
ஏன்னா நம்ம மரத்துலேருந்து பறிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இந்த குச்சிகள் அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் 2-3 தடவை கழுவும் பொழுது அடியில் நல்லா அந்த குச்சிகள் நின்றும். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே பொரியல் வைக்கலாம், இல்லைன்னா சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இலைகளை உதிர்த்து அதை பொடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுவி எடுத்த உடனே நல்லா ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் இந்த இலைகளை போட்டு நல்லா பரத்தி விட்டுக்கணுங்க. ஏன்னா அந்த இலைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அதில் தண்ணி இருந்ததுன்னா அந்த இலைகள் வந்து அழுகி போயிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நல்லா விரித்து வச்சு நம்ம ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி க்ளீன் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் கிடைக்கும். ஒரு சில டைமில் லேசாக தண்ணி இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில இலைகள் வந்து லேசாக கருத்து போன மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இலைகளை எல்லாம் நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு, ஒரு சிலர் வந்து க்ளீன் பண்ணி வைப்போம், இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு தாளிக்கிறப்ப அப்படியே எடுத்து சும்மா தண்ணியில் அப்படியே நனைச்சி போட்டுருவோம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இலைகளை எல்லாம் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காம்பு வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. நீங்கள் சாம்பாருக்கு வந்து இந்த காம்போடு சேர்த்து போட்டுக்கலாம், காம்பை கூட அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த இலைகளை மட்டும் உதிர்த்து எடுக்கிறோம். இப்போ இந்த காம்பில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். காது, சின்ன குழந்தைங்களுக்கு காது வந்து நம்ம காது ஓட்ட போடுவாங்க இல்லைங்களா கம்மலுக்காக, அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து கம்மல் போடாமல் இருந்தால் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த குச்சியை மாட்டி வச்சோம்னா அந்த ஓட்டையும் அடையாது, எந்தவித இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து நல்லா கழுவிக்கலாங்க. பார்க்குறதுக்கு இலை வந்து நல்லா தளன்னு இருக்குது. ஆனால் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதில் ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஒரு படலம் மாதிரி இருக்குது. அது வந்து இலைகளுக்கு அடியில் இருந்தது. நம்ம வந்து அவசரத்தில் சும்மா அப்படி தண்ணியில் போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர் படலமும் அவ்வளோ ஒரு அழுக்கு இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, இலையும் டார்க் கலராக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 தடவை இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை தண்ணியில் தான் கழுவுகிறோம், அந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ பாருங்கள், அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 3 தடவை நான் கழுவி இருக்கிறேன். இப்போ இந்த இலைகளை வந்து நல்லா ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஒரு திக்கான துணியில் வச்சு வீட்டுக்குள்ளேயே நல்ல நிழலில் வந்து வீட்டுக்குள்ளேயே இதை நல்லா காய வச்சிடலாம். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்லலாம் சுற்றி வச்சாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தெரியும் அந்த வெள்ளை கலர் படலம் வந்து எப்படி அந்த ஒரு லேயர் மாதிரி தெரியுது அப்படின்னு. நம்ம இப்போ சாப்பிடும்போது அதோடு தானே சேர்த்து சாப்பிட்றோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களோட கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலையும் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுறலாம். பாருங்கள், லேசாக வடிஞ்சு வருது. அது வடிகிற டைமில் இன்னும் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு அந்த தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த படலம் வந்து ஒயிட் லேயர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஷேக் பண்ணாமல் வச்சதுனால அது நல்லா தெரியுது. இப்போ நம்ம லீவ்ஸும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். இது இப்படியே வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா காய வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து காஞ்சாலுமே நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, அது நல்ல ஒரு ஹெல்த்தியானது கூட, நல்ல இரும்பு சத்து நிறைய இருக்குது. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட நமக்கு அவசியம் இல்லைங்க, ஏன்னா அதில் தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சு நம்ம குழம்பு பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.